நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, என் கூடவே இருக்குன்னு சொல்லு, எனக்கு சாவே கிடையாது. ஆனா சாவுங்கிறதும் வாழ்வுங்கிறதும் கல்யாணம் ஒன்ன மட்டும் பொறுத்துதான் இருக்க கூடாது இல்லையா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நானும் செத்து போயிடுவேன். பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் செத்து போயிடுவேங்கிற, பண்ணிட்டு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் செத்து போயிடுவேங்கிற. என்னோட வாழற வாழ்க்கை உனக்கு புதுசா என்ன தரும்? எல்லா வாழ்க்கையும் போலதானே அதுவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை மட்டும்தான் வேணும்னு நீ ஏன் அடம் பிடிக்கிற ஆகாஷ்? எல்லாத்தையும் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல தான் பேசுறிய ஒழிய யோசிச்சு பேசவே மாட்டேங்கிறியே. இன்னைக்கு உனக்கு இப்படி தோணுது, நாளைக்கு உனக்கு வேற மாதிரி தோணுதுன்னு என்ன நிச்சயம்? எனக்கு வேற மாதிரி தோன்றதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இல்ல ஆகாஷ், இது வரைக்கும் நீ பார்த்த பொண்ணுங்கள்ல என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? என்னை விட அழகா இன்னொரு பொண்ண நீ வாழ்க்கையில பாக்கும்போது என்னை விட அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு ஆகாஷ். எனக்கு எந்த வாய்ப்பு வேணாம், எனக்கு நீ இருந்தா போதும். உலக மக அழகிய வந்தாலும் எனக்கு நீ போதும் செண்பகா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆகாஷ், நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தம்பியும் தங்கச்சியும் படிச்சிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். என் சம்பளத்துலதான் என் குடும்பமே வாழுது. என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். உன் குடும்பத்தை நான் தாங்குற செண்பகா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படி ஆகாஷ், நீ இன்னும் படிச்சு முடிக்கல. நீ படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும். உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துருவாரு. ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். உன்னோட குடும்பத்துக்கே உன்னால எதுவும் செய்ய முடியாதப்போ என் குடும்பத்தை நீ எப்படி ஆகாஷ் தாங்க முடியும்? நீ முதல்ல படிச்சு முடி, வேலைக்கு போ. அது வரைக்கும் உன் மனசுல வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காத ஆகாஷ். நான் படிக்கிறேன், வேலைக்கு போறேன், எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறேன், என் தங்கச்சியும் கரையேத்துறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா நீ என் பக்கத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் நான் தாண்டிடுவேன். நான் எங்கேயும் போயிட மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆனா கல்யாணம் அது இதுன்னு இப்ப யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு செய்ய முடியற காரியத்தை பத்தி மட்டும் தான் சத்தியம் பண்ணலாம். பின்னாடி என்னைக்கும் நடக்க போற காரியத்துக்கு இன்னைக்கு சத்தியம் பண்ண முடியாது ஆகாஷ். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அத அன்னைக்கு பார்க்கலாம் ஆகாஷ். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். நான் மாறலாம், நீ மாறலாம், எல்லாமே மாறலாம். ஒரு கதவு அடைபட்டுருச்சுன்னு நாம வருத்தப்பட தேவையே இல்ல ஆகாஷ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவு அடைக்கும் போதும் ஏதாவது ஒரு புது கதவு திறந்துகிட்டே தான் இருக்கும். நாம அடைச்ச கதவை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோமே தவிர திறந்திருக்கிற கதவை கண்டுக்கிறதே இல்ல. வருத்தப்படுறத விட்டுட்டு அலர்ட்டா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். பாசிட்டிவா இரு ஆகாஷ். வாழணும்னு நினை, வாழ்ந்தாதான் அடையணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் அடைய முடியும். எதையும் ஒன் சைடா யோசிக்காத ஆகாஷ். ஒரு விஷயத்தோட மறுபக்கத்தையும் யோசிச்சு பாரு. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நீ தப்பான முடிவே எடுக்க மாட்ட. என் வார்த்தையை நீ மதிக்கிறதா இருந்தா நாளையில இருந்து ஒழுங்கா நீ காலேஜுக்கு போ. ஹாய் ஷின்பா. வாங்க மேடம். என்ன விசேஷம்? நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுதான் மேடம் விசேஷம். அதுல என்ன இருக்கு, சும்மா சாதாரணமா தானே வந்தேன். இல்ல மேடம், நீங்க வந்தப்போ என்கிட்ட வளைஞ்சிட்டு இருந்தானே நாகராஜன் ஒரு ஆளு, பயங்கர டார்ச்சர் மேடம். நீங்க வந்துட்டு போனதுல சப்த நாடியும் ஒடுங்கி போய் சைலண்ட் ஆயிட்டாரு. எங்க ஆபீஸ்ல இருக்கிற லேடி ஸ்டாஃப் எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் ரூம்மேட்னு சொன்னேன். அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். அப்பப்ப வந்து தலையை காட்டிட்டு போக சொன்னாங்க மேடம். அதுக்கு என்ன, இனிமே அந்த பக்கம் வேலை இருக்கும்போது வந்துட்டா போச்சு. திரும்பவும் போகணுமா மேடம்? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஷின்பா, நான் பயங்கர டயர்டா இருக்கேன்.
அவுட் சைட் டியூட்டியா மேடம்? இல்ல, இன்னைக்கு ஒரு என்கொயரி ஒண்ணு. சும்மா அலைஞ்சதுதான் மிச்சம். ஆனா இன்னைக்கு எந்த வேலையும் நடக்கவே இல்ல. மேடம், உங்களை வார்டன் உடனே வர சொன்னாங்க. என்னது? என்ன வர சொன்னாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல? வேணும்னா அவங்கள என்ன இங்க வந்து பார்க்க சொல்லு. போ. சரிங்க மேடம். என்ன அப்படி பாக்குற? நீங்க பயங்கர போல்டா இருக்கீங்க மேடம். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா என்னெல்லாம் வார்டன் கூப்பிட்டாங்கன்னா நான் இந்நேரம் ஓடி போய் அவங்க வாசல்ல நின்னு இருப்பேன். உன்னோட ஜாப் அது மாதிரி ஷென்பா. உன் ஆபீஸ்க்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. நீ டைம்க்கு தூங்குற, டைம்க்கு சாப்பிடுற, டைம்க்கு எந்திரிக்கிற, டைம்க்கு ரெஸ்ட் எடுக்கிற. அவங்க கூப்பிட்ட உடனே அதனால தான் உன்னால ஓடி போய் நிக்க முடியுது. என்னோட ஜாப் அப்படி இல்லையே. எப்ப கூப்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லா நேரத்திலுமே நான் அலர்ட்டா இருக்கணும். என்னால எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியாது. என்னோடது டேபிள் ஒர்க் இல்ல ஷென்பா. அப்படி நான் டயர்டா ஒரு வேலை பார்த்துட்டு வந்து இங்க உட்கார்ந்த உடனே வார்டன் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொன்னா என்னால போக முடியாது. என்னோட ஜாப் தான் டைமிங் படி இல்ல. கிடைச்ச டைம்லயாவது நான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? என்ன சொல்ற? கரெக்ட் தான் மேடம். கிடைக்கிற நேரத்துல உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டாதான் ஓடுற நேரத்துல ஓட முடியும். குட் ஈவினிங் மேடம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுக்குங்க என்ன இப்படி படுத்துறீங்க? சாரி மேடம், காலையில நீங்க அவசரமா போயிடுறீங்க, அதான் பார்க்க முடியறது இல்ல. அதான் நீங்க தூங்குறதுக்குள்ள நைட்டே பாத்துடலான்னு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேடம், 3 மாசமா ரூம் ரெண்ட் பேலன்ஸ் இருக்கு. அத கேக்க இதுவா நேரம்? ஐயோ மேடம், ஒண்ணு அவசரம் இல்ல, நீங்க குடுக்கறபடி கொடுங்க. சும்மா ரிமைண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஏங்க 3 மாசம் பாக்கிங்கறீங்க, அத முன்னாடி ஞாபகப்படுத்திக்க வேண்டாம்? இப்ப வந்து 3 மாசத்தையும் சேர்த்து வச்சு கொடுனா என்கிட்ட பணம் இருக்குமா? மத்தவங்க கிட்ட பாக்கினா அந்தந்த மாசமே ஞாபகப்படுத்தி வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி என்கிட்டயும் அந்தந்த மாசம் ஞாபகப்படுத்தி வாங்கிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்ப சேர்த்து வச்சு கொடுனா எப்படி? இல்ல மேடம், வேலையில மறந்துருப்பீங்க, கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆமாங்க, மறந்துதான் போயிட்டேன். நீங்க தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வாங்கிக்கணும். எனக்கு இருக்க டென்ஷன்ல நான் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும்? யார பிடிக்கணும், கோர்ட்ல கொண்டு போய் எப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், என் ஐயர் அபிஷியல் கிட்ட என்ன பதில் சொல்லணும், இதெல்லாம் தான் என் மண்டல ஓடிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என் போன் பில் கட்டவே நான் மறந்து போயிட்டேன். அது இப்ப டிஸ்கனெக்ட் ஆகி நான் ஃபைன் பே பண்ணி ரீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தான் வேற வேலை, மறந்துட்டேன். உங்களுக்கு இதுதானே வேலை, ஞாபகப்படுத்தி வாங்கிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஒரே லோடா 3 மாசத்தையும் சேர்த்து வச்சு கொடுனா என்கிட்ட பணம் இருக்கணும்ல. சாரி மேடம், உங்களால கொடுக்க முடியலன்னா பாட்டு பாட்டா கொடுங்க மேடம். நிக்கிறாளே ஷென்பகா, அவளுக்கும் இதே சலுகை கொடுப்பீங்களா? போலீஸ்காரிங்கிறதுக்காக சலுகை கொடுக்கறீங்களா? லுக் மிஸ் சுஷீலா, நான் எந்த சலுகையும் எதிர்பார்க்காதவ, அதே சமயத்துல எந்த சௌகரியத்தையும் விட்டு கொடுக்காதவ. புரியுதா? புரியுது மேடம். இந்த வாட்டி எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுத்துறேன். இதே மாதிரி அடுத்த வாட்டியும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்குள்ள நீங்களே ஞாபகப்படுத்தி வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ கீதா, வானதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்னோட செக் ஒன்று பேங்க்ல போட்டிருந்தேன், அது கிரெடிட் ஆயிடுச்சான்னு தெரியணும். எப்ப போட்டீங்க மேடம்? நேத்து மதியம். அப்படின்னா அது இன்னைக்கு தான் கலெக்ஷன் போயிருக்கும். கலெக்ட் ஆகி வரதுக்கு எப்படியும் நாளைக்கு ஈவினிங் ஆயிடும். நாளைக்கு மறுநாள் தான் உங்களோட அக்கவுண்ட்ல கிளியர் பேலன்ஸ் வரும். சரி, ஓகே கீதா, தேங்க்ஸ். என்னோட செக் ஒன்று இன்னும் பேங்க்ல 2 நாள்ல கிரெடிட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செக் போட்டு கொடுத்துறேன். இதை நீங்க கொண்டு போயிட்டு இன்னும் 2 நாள்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. இல்ல மேடம், 2 நாள் பொறுத்தே கொடுங்க. எதுக்கு? என்னோட வேலையை மறுபடியும் மறக்கிறதுக்கா? வந்துட்டீங்கல்ல, வாங்கிட்டு போயிடுங்க. என்னோட வேலை ஒண்ணு முடிஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் மேடம். இப்பவே ரசீது கொண்டு வரேன். தேவையில்ல, நாளைக்கு கொடுத்தா போதும். நான் இல்லைன்னா ஷென்பா கிட்ட கொடுங்க. சரிங்க மேடம். இப்படிதான் என் டியூட்டிக்கு பிரியாரிட்டி கொடுக்க போய் என்னோட பர்சனல் வேலையை மறந்துடுறேன். இதை உள்ள வச்சிருட்டுமா மேடம்?
மேல தூக்குடி. அதான். வலிக்குது. அம்மா வலிக்குது. ஒண்ணு இல்லம்மா சார், அவ்வளவுதான். இதை எடுத்து தூர போடுங்க சார். ஐயோ, அது இல்லாம என்னால நடக்கவே முடியாது. அம்மா, உங்க மூட்டுல 3 இடத்துல முறிவு இருந்தாலும் இந்நேரம் சரியா இருக்கணுமே. இது இல்லாம நடக்க முடியாதுன்னு இவ்வளவு நாள் மனப்பிராந்திலே இருந்துட்டீங்களே. நல்ல வேலை இன்னைக்காச்சும் என்ன கூப்பிட்டீங்களே. உங்க கால் சரியாயிடுச்சு. இனிமே தைரியமா சாதாரணமா நடக்கலாம். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஒன்னும் பயம் இல்ல, சும்மா எழுந்துறீங்க. ஏந்திரு. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். விட்டுருங்க. வாங்க, எந்திரிச்சு நடங்க. தைரியமா ஏஞ்சி நில்லுங்க. வாங்க வாங்க. மெதுவா தைரியமா எந்திரிங்க. வலிக்குதுங்க. அதெல்லாம் வலிக்காது. வாங்க. அப்படிதான் நடங்க. நீங்க கை எடுங்க டாக்டர். நடங்க. நடங்க நடங்க. அப்படியே திரும்பி நட. அப்படியே திரும்புங்க. அப்படியே திரும்புங்க. அம்மா. அவ்வளவுதான். காலு குணமாயிடுச்சு. இனிமே காலு சரியில்லை, சமையல் வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லா வேலையும் ஓடி ஆடி செய்யணும். அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப நன்றிங்க டாக்டர். டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்டி. ஆகாசு, என்னையா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போன் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு? உன் சிநேகிதனுக்காப்பா? இல்ல, செண்பகாக்கா. அவளுக்கு என்னத்துக்கடா நேரத்துல போன் பண்ணிட்டு கிடக்குற? இல்லம்மா, மனசு கஷ்டமா இருக்கு, டல்லா இருக்கு. சரி, அவகிட்ட பேசிட்டு இருந்தா ஆறுதல் ஏதாவது சொல்லுவா, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நீ இப்படி டல்லானதுக்கு காரணமே அவதான். அப்புறம் ஏண்டா அவளுக்கு போய் போன் போட்டு பேசணுங்கிற? உனக்கு டல்லா இருந்துச்சுன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் தாயம் விளையாடுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு. உன் தங்கச்சியை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. ஏமா, என்ன விளையாடுறியா? என் மூஞ்ச பார்த்தா தாயம் விளையாடுற மாதிரியே தெரியுது. இதுல என்ன அதிசயம் வேண்டி கிடக்கு? தாயம் விளையாடுறதுக்குன்னு என்ன தனியா ஒரு மூஞ்சியா வச்சிட்டு இருக்க போறோம்? இங்க பாரு, சும்மா அதாவது பேசி நீ வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. ஏதோ ஆறுதலா 2 வார்த்தை கேட்கல நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் வந்து என் உசுர எடுக்கிற? ஏண்டா, இவ்வளவு நாள் கால் நடக்க முடியாம கடந்து இப்பதான் கொஞ்சம் கால் சரியாயி நடந்து வந்திருக்கே. கட்ட கால் ஊனாம நடந்து வந்திருக்கியே. எம்மா, உனக்கு கால் சரியாயிருச்சான்னு ஒரு 4 வார்த்தை அன்பா கேப்பன்னு பார்த்தேன். நீ என்னடானா அந்த சிலுக்கு சிங்காரிக்கு போன் பேச போறேன், அப்பதான் எனக்கு மனசு நல்லா இருக்குங்கிற. பெத்த தாய் மேல உங்களுக்குலாம் அக்கறையே இல்லடா. ஒன்னிய பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்திருந்தேன்னு வச்சுக்கையேன், ஒரு சட்னி அரைக்கிறதுக்காவது பயன்பட்டு. ஏன் பெத்திருக்க வேண்டியதானே? நானா வந்து உங்ககிட்ட என்ன பெத்தேடு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தாகணும். உன் வயித்துல வந்து நான் பிறந்துட்டேன். என்னமோ எப்ப பார்த்தாலும் அதை பத்தி பேசிட்டு இருக்க. டேய் ஆகாசு, இதெல்லாம் நீ பேசலடா. உன்னை பிடிச்சு ஆட்டி வச்சிட்டு இருக்காளே அந்த மயக்கு சக்கன் மோகினி, அவ பேச வச்சுக்கிட்டு இருக்கா. வரட்டும், அவளை பாத்துக்கிறேன். என்னம்மா, இனிமே சொந்த கால்ல நிக்க போறியா? நான் இதுக்கு சொந்த கால்ல நிக்கணும்? அதான் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து உங்க அப்பா சம்பாதிச்சிட்டு வராரு. அட, நான் அதை சொல்லலம்மா. எப்போதுமே கட்டக்கால ஊனி ஊனி நடப்பியே, இப்ப நல்லா நடக்கிறீல, அதான் கேட்டேன். ஓ, அத சொன்னியா? நான் எதையோ நினைச்சிட்டேன். சரி, நீ அது என் காலில் கொஞ்சம் அக்கறைப்பட்டு கேட்டியே. உன் அண்ணன்ட்ட சந்தோஷமா காலை காமிக்கிறதுக்காக போனேன். ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தையும் கேட்காம அந்த மோகினிக்கு போன் பேசுறதுலயே குறியா இருக்கான். நீ ஏமா எப்ப பார்த்தாலும் அண்ணன் என்ன செஞ்சுட்டு இருக்கானே பாத்துட்டு இருக்க? ஏண்டி, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயாவது என்னைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாம்ல? அதானே, இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எல்லாரும் என்னையே குத்தம் சொல்லுங்கடி. உங்க அப்பா என்னைய சொல்லிட்டு தெரிஞ்சாரு, உங்க அண்ணன் சொன்னா, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்குலாம் எனக்காக கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லைங்கிற கொழுப்பு. ஓடுற தண்ணி ஒரு நாள் நின்னுதான் ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். பார்க்கலாம். ஹலோ அம்மா ருக்கு, நான் சிங்கப்பூர்ல இருந்து சண்முகம் பேசுறேமா. அண்ணே, எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா?
அண்ணி எப்படி இருக்காவ? பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு? சிங்கப்பூருக்கு போனதுல இருந்து எங்க எல்லாரையும் மறந்துட்டிய போல இருக்கு. சொந்த பந்தத்துல நினைக்க மாட்டியலா? காது குத்து கோயில் கூட கிடா விட்டுன்னு கூட வரலையே. எப்பதான் இந்த பக்கம் வர போறியேன்னு? நான் வர்றேங்கறத சொல்றதுக்கு தாமா நான் ஃபோன் பண்ணேன். கரெக்ட்டா என்னைக்கு எப்ப ஃளைட்ங்கறதல நான் ஃபோன் பண்ணி சொல்றேமா. சரியா? சரினே சரினே, நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷமே. சரிமா, நான் வச்சிட்டுமா? சரினே. ஏய், எனக்கு நாதி இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தீய. இப்ப பாரு, சிங்கப்பூர்ல இருந்து எங்க அண்ணன் வாராவ. அப்புறம் பாருடி ஆட்டத்தை. அட போமா அங்கிட்டு, உனக்கு வேலையே இல்ல. இந்த வீட்ல ஒண்ணும் எனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்குது, பார்த்து சிரிக்கவும் மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா செவுத்த பார்த்து தான் சிரிச்சுக்கிடணும் போல இருக்கு. ஷோபா. எம்மா. எந்த நேரத்துல வர வாங்கி பிள்ளையில பெத்தணும். எப்ப பாரு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்குதுக்கு. రిమాండ్ అక్యూస్ చూడాలి. జైలర్ రూమ్కి వెళ్ళి మను వేసి చూడండి సార్. ఓకే వాంగమ్మా. ఓ రావయ్యా. మీ భార్య మను వేసి మిమ్మల్ని చూసేదానికి వచ్చినారయ్యా, రండి. ఇవేదికడ అయిపోయిందా? తెల్లపా. సరే, అవళే వేస్తారు మాకు. రండి రండి. வாங்கம்மா. வாங்க. வாங்க. நிறுத்தடி.